அனைத்து தமிழுலகளுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் பங்குனி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மீனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் மற்றும் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கமாக உள்ளது. சிவபெருமான் பார்வதியை கைத்தலம் பற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுகிறது. தெய்வீக திருமணங்கள் நடைபெறும் இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் உள்ளன. அவை என்ன என்று பார்க்கலாம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசமெல்லாம் கொண்டாடப்படும் உத்தர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறும். அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சியம்மன் சொக்கநாதரை மணந்து கொண்டதும், தன் நெற்றிக்கண் பார்வைப்பட்டு சாம்பலாகி போன மன்மதனை ரதியின் வேண்டுதல் படி சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான் என்று புராணங்கள் சொல்கிறது. தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள் ஆகும். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். கார்காலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்று பெயர். இதில் விரதம் இருந்தால் தொழில் இடையூறுகள், எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் விலகும். எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரான் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஆற்றல் பெற்ற பின்னர்தான் ராவணனை வென்று சீதையை மீட்டதாக இதிகாச வரலாறு கூறுகிறது. பங்குனி 1 முதல் பங்குனி 3 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். பங்குனி 4 முதல் பங்குனி 26 வரை கும்பராசியில் புதன் வக்ரம் அடைகிறார். பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். பங்குனி 27 முதல் பங்குனி 30 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். தன் மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசுபவர்கள். பேச்சில் வேகம் இருக்கும். தவறு செய்தால் தன்னை சேர்ந்தவர்களை திருத்துவார். பிறர் கூறும் எதையும் மறுத்து பேசும் குணம். மற்றவர்களுக்கு தெரியாமல் எதையும் ரகசியமாக செய்வார். தான் தவறை செய்தாலும் அவ்வளவு சீக்கிரம் தான் செய்ததை ஒத்துக்கொள்ள மாட்டார். தான் கூறுவதை கேட்டு தனக்கு சாதகமாக இருப்பவர்களை மட்டும் நட்பு உறவாக உடன் வைத்துக் கொள்வார். கற்பனைகள் அதிகம் உள்ளவர். தன் குடும்பம் உறவுகளால் பெரிய நன்மைகளை அடைய மாட்டார். தன்னை விட கீழானவர்களை உதாசீனம் செய்யும் குணம். தவறு செய்வோர்களை வெகு சுலபமாக கண்டித்து விடும் திறமை பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது யோகம்தான். குடும்பத்தில் சுப காரியங்கள் துரிதமாக நடைபெறும். பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நல்ல முடிவிற்கு வரும். வியாபார விரோதம் விலகும். தொழில் வளர்ச்சி உண்டு. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டு. பங்குனி 4ஆம் தேதி புதன் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். குறிப்பாக கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி சென்று மேற்படிப்பு படிக்க நினைத்தவர்களுக்கு அதுவும் நிறைவேறும். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும். போட்டிக்கடை வைத்தோர் விலகுவர். பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள்.
பங்குனி 27ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுகிறது. அதனோடு நீச்சபங்க ராஜயோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் செயல்படுகிறது. இது போன்ற நேரங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் உண்டு. அதிகார வர்த்தகத்தினரின் ஆதரவு, பொது வாழ்வில் புதிய பொறுப்பு ஆகியவை கிடைக்கும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதாலும் 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் என்பதாலும் உடல் ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உத்தியோக முன்னேற்றம் உண்டு. ஆனால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். முன்னேற்ற பாதையில் சறுக்கல்கள் ஏற்படாமல் இருக்க திசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரலாம். அவர்கள் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் பிரச்சனை ஏற்படும். குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் அகல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. அதே சமயம் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு யோகமான மாதம் இது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி திருப்தி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டு. கலைஞர்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். காலபுருஷ சக்கரத்தில் உங்கள் தனுசு ராசி தர்மயோகம் கொண்டது என்றும் தனுசு ராசியின் அதிகார கிரகம் குரு தர்மாதிபதி கிரகம் என்றும் ஜோதிட நூல்களில் கூறப்படுகின்றது. ஜோதிட முறையில் தர்மம் என்றால் பணம், பொருட்களை பிறருக்கு இலவசமாக கொடுப்பது அல்ல. தர்மம் என்பது தன் வாழ்வில் ஒருவர் கடைபிடித்து வாழும் வழிமுறைகளை, குணம், செயல்களாகும். வேத கொள்கைகளை கடைபிடித்து வாழ்பவர்கள் வேத தர்ம வாழ்க்கை வாழ்பவர்கள். சாஸ்திரத்தில் கூறிய கருத்துக்களை கடைபிடித்து வாழ்பவர்கள் சாஸ்திர தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள். அதை போன்று பைபிளில் கூறிய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என்றும் குரானில் கூறியுள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு கடைபிடித்து வாழ்பவர்கள் தங்களை இஸ்லாமியர்கள் என்றும் கூறிக்கொள்கிறார்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் தொழிலை பற்றி பார்க்கலாம். உங்கள் தொழில் உத்தியோகத்தில் இடமாற்றம் தந்து விடுவார். உத்தியோக மாற்றம், அலுவலக மாற்றம், ஊர் மாற்றம் என ஏதாவது ஒரு மாற்றத்தை தந்து விடுவார். தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஏதாவது உத்தியோகத்தில் அமர்த்தி ஜீவனத்திற்கு வழிவகுப்பார். உத்தியோக உயர்வினை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு சில தடைகளை உருவாக்கி கால தாமதமாக உயர்வை அளிப்பார். வெளிநாடுகளுக்கு வேலை செய்ய முயற்சிப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் அமையும். வெளிநாட்டில் வசிப்பவர்கள் தங்கள் தாய்நாடு திரும்பி வந்து வசிப்பார்கள். தொழில் சம்பந்தமாக சிலர் பல இடங்களுக்கு சென்று வருவார்கள். கூட்டு தொழிலில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அப்படி ஏற்பட்டால் உங்கள் பங்கு தொகையை வாங்கி அதை கொண்டு சொந்தமாக தொழில் தொடங்கலாம். அவ்வப்போது தொழில் சம்பந்தமான நிகழ்வுகள் மனதில் விரக்தியை தரலாம். பயப்பட வேண்டாம். மற்றவர்கள் பேச்சை கேட்டு செய்யும் அனைத்து காரியங்களிலும் தடை தாமதம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். பூர்வீகத்தில் சொந்த ஊரை விட்டு தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக அல்லது வேறு ஏதாவது காரணத்தால் வேறு இடம் சென்று வசிக்கும் நிலை சிலருக்கு ஏற்படலாம். அப்படி அமைந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு இதுவரை விற்க நினைத்து விற்க முடியாமல் இருந்த மனை, பிளாட், வீடு, நிலம் இவைகள் விலை போகலாம். பெண்களால் சில பிரச்சனைகள் உருவாகி குடும்பத்தில் நிம்மதி குறையலாம். கடவுள் நம்பிக்கை, பக்தி சிலருக்கு அதிகமாகலாம். இன்னும் சிலர் புண்ணிய யாத்திரை, கோவில் ஸ்தலங்களுக்கு செல்வீர்கள். தந்தை வழி குலதெய்வ பிரார்த்தனைகளை சிலர் செய்து முடிப்பீர்கள். தாய்க்கு தாய் வழிபாட்டுக்கு சில சிரமங்கள், நோய் பாதிப்புகள் உண்டாகலாம். குடும்ப கௌரவம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இதுவரை வாழ்வில் சிரமத்தை அடைந்து வந்தவர்கள், 30 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் நல்ல யோக பலனை அடைவார்கள். குடும்ப பொறுப்பு இல்லாமல் இருந்தவர்கள் இனி மனைவி, மகன், மகள், தாய், தந்தை என குடும்ப உறவுகளுக்காக பாடுபடுவார்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம். இம்மாதம் கிருஷ்ணர் வழிபாடு உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும்.